பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பிக் பாஸ் பார்ட்டியில் விஜே பார்வதிக்கு பரவசத்தை காட்டிய கமருதீன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோடில் 2 நபர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது இதுவே முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றில் ரெட் கார்டு வாங்கிய பெண் என்கிற பெருமையும் விஜே பார்வதி பெறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினதுக்கு பிறகு இவங்க 2 பேரையும் நம்ம திரும்ப ஃபினாலேவுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற முடிவை சேனல் எடுக்கிறாங்க. இந்த முடிவை சேனலும் விஜய் சேதுபதி அவர்களும் எடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜே பார்வதியுடைய லாயல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களையும் இந்த சேனலையும் எதிர்த்து சமூக ஊடகங்களில் ரிவோக் ரெட் கார்டு எவிக்ட் விஜேஎஸ் என்கிற தலைப்பில் ட்ரெண்ட் பண்ணி இந்திய அளவில் கவனத்தை ஏற்படுத்தினாங்க விஜே பார்வதியுடைய ரசிகர்கள். ஸோ இதனுடைய தாக்கம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் நமக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு நன்கு அறிந்த விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே அழைப்பு அப்படிங்கிறத விடுக்கிறாரு. இந்த அழைப்பை ஏற்று கமருதீன் சனிக்கிழமையே தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டுருங்கடா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. முதல் ஆளாக போய் உக்காந்துக்கிட்டாரு. கமருதீன் போனது மட்டும் இல்லாமல் கமருதீன் பார்வதிக்காக விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட மைக்கை எடுத்து பேசினது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு. என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருந்தாலும் வெளியில் வந்து அந்த லவ்வை கேரி பண்ணுவாங்களா, அந்த அஃபெக்ஷனை வந்து கேரி பண்ணுவாங்களா, ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு அழகான பாண்ட் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது வெளியில் வந்து தொடருமா என்று வெளியில் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரையுமே ஷிப் பண்ணக்கூடிய அந்த ஷிப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பார்வதியும் கமருதீனும் லவ் பண்ண மாட்டாங்களா, பார்வதியும் கமருதீனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா, பார்வதியும் கமருதீனையும் நம்ம ஜோடியாக பாத்திர மாட்டோமா அப்படின்னு குரூப்பில் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கு. நான் கூட நேற்று இவங்க 2 பேருக்கும் நடுவில் பியூட்டிஃபுல்லாக ஒரு பாண்டு இருக்குது, அது வெளியில் வந்து தொடருது அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவை அந்த குரூப்பில் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, செய்யோன் ப்ரோ வந்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருடைய ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்றாரு. செய்யோன் ப்ரோவே ஒரு மிகப்பெரிய ஷிப்பரா மாறிட்டார் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. அடா பாவிகளா, என்னடா இந்த அளவுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பார்வதிக்கு காதல் அப்படிங்கிறது கண்ணை மறைத்திருக்கான்னு கேட்டால் 100% மறைத்திருக்கு. பார்வதியுடைய கேம் மிகப்பெரிய அளவில் ஸ்பாயில் ஆனதற்கான காரணம் என்னன்னா பார்வதி கமருதீன் மேலே வைத்திருந்த காதல். பார்வதிக்கு மட்டும் கமருதீன் மேலே இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டு வரைக்கும் பார்வதியும் சரி கமருதீனும் சரி போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்திருக்காது. ஏன்னா பார்வதியும் கமருதீனும் தனித்தனியாக இந்த கேமை விளையாடி இருந்தாங்கன்னா சாண்ட்ராவை காரிலிருந்து கீழே தள்ளி விடுற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போது பார்வதிக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சரி மிகப்பெரிய அளவில் இந்த காதல் அப்படிங்கிறது கண்ணை மறைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு மறைத்திருக்கிறது அப்படின்னா பார்வதி ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதற்கு பிறகு பார்வதி எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்துடணும், ஃபினாலே மேடைக்கு சேனல் பார்வதியை அழைத்துறணும் அப்படின்னு மெனக்கெட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டு ரிவோக் ரெட் கார்டு என்கிற டேகை இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணி மிகப்பெரிய அழுத்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் விஜய் டெலிவிஷனுக்கும் ஏற்படுத்தின அந்த ரசிகர்களை பார்வதி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான தேங்க்யூவோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவோ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி, என்னுடைய கஷ்டத்தில் கூட நின்ற அனைவருக்கும் நன்றி என்று அவங்க பேசியிருக்கணும். அதாவது சீசன் 6 வின்னருங்க அசீமு, அவர் தன்னுடைய ரசிகர்களை கௌரவிக்கக்கூடிய விதமாக 2 காரியத்தை பண்ணார். ஒன்று, ஸ்பேஸில் வந்து நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு ரசிகர்கள்ட்டையுமே பேசினார். அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்த அசீமு நைட்டு 11 மணிலேருந்து விடிய காலை 4:30-5 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொன்னார். இது வரலாறு. பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னர் அசீம் செய்தது. நம்ம பார்வதியை அது மாதிரி விடிய விடிய உட்காந்து உங்கள் ஃபேன்ஸுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எல்லாரும் அசீம் மாதிரி இருந்துட முடியாது. ஆனால் ஒரு தேங்க்ஸ் கிவிங் நோட்டாக ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய ரசிகர்கள்
ரசிகர்கள் என்னுடைய கஷ்ட காலத்தில் என்னுடைய கூட நின்றுருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடலாம். ட்விட்டரில் ஸ்பேஸ் டெடிகேட்டடாக விஜே பார்வதி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு நடத்துகிறாங்க. அந்த ஸ்பேஸுக்கு வந்து விஜே பார்வதியுடைய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பார்வதி இப்போ வரைக்கும் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்றது பார்வதிக்கு கிடைச்சிருச்சு. பார்வதி மற்றும் கமருதீனோட ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் ஒன்றாக சேர்ந்து ஹாப்பி எண்டிங் பாரு கம்மு அப்படிங்கிற தலைப்பில் ஸ்பேஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் மாதிரியான பிளாட்ஃபார்மில் பார்வதி மற்றும் கமருதீன் ஃபேண்டம் தனித்தனியாக இருந்தது. இப்போ ஒன்றாக சேர்ந்து ஸ்பேஸ் நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டைனா வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர்கள் சண்டை போட்டுக்கொள்வதும், அவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக க்ளோஸாக ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய பார்வதி கமருதீன் ரசிகர்களும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதும் இது வழக்கமான ஒன்றாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்வதியும் சரி கமருதீனும் சரி நம்மளுடைய கஷ்ட காலத்தில் ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியேறின அந்த டைமில் நமக்கு உறுதுணையான இருந்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் பார்வதியையும் கமருதீனையும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஷோவில் மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் சம்பாரிச்சிட்டு வர்ற ஃபேமு, காசு, பணம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பது தான் உங்களுடைய வலிமை. பிக் பாஸுக்கு போயாச்சு, பார்ட்டி அட்டன் பண்ணியாச்சு, விஜேஎஸோட நின்னாச்சு, கண்டஸ்டன்ஸோட பேசியாச்சு, சாண்ட்ராவோட கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயாச்சு. ஸோ இது எல்லா விஷயமுமே ஒரு பாசிட்டிவாக விஜே பார்வதிக்கு நடந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக தனக்கு துணை நின்ற தன்னுடைய கஷ்டத்தில் கூட நின்ற ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய இடத்தில் விஜே பார்வதி அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் விஜே பார்வதியுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சரி, மக்களாகிய நீங்கள் விஜே பார்வதி இப்போ வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை சமூக ஊடகங்களில் வந்து சந்திக்காமல் அவங்களுடைய உரையாடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த ரெட் கார்டு கொடுத்ததுனால ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ? இந்த மாதிரி பார்வதி வந்து பொது இடங்களுக்கு வரக்கூடாது, பொது இடங்களில் வந்து ரசிகர்கள்ட்ட பேசக்கூடாது, ட்விட்டரில் கருத்து தெரிவிக்கக்கூடாது, இன்ஸ்டாகிராமில் பதிவுகள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பிகாஸ் கண்டிப்பாக ரசிகர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தனக்கு உறுதுணையாக நின்ற ரசிகர்களை சந்தித்து பேசக்கூடிய அனைத்து உரிமையும் விஜே பார்வதிக்கு இருக்குது. அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையான கருத்து. மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.